இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறாமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராக இருந்து நல்ல வேலை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். 2025ஆம் ஆண்டில் இந்த 3ஆம் மாதத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவன் நம்ம தேவன் எப்பொழுதும் நமக்கு இரக்கம் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இரக்கமுள்ள இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று சொல்லி தேவன் சொல்கிறது. அல்லேலூயா. நமக்கு எப்பொழுதும் அவர் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். ஆமென். அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். உலகத்தில் வேறு யாரும் நமக்கு துணை இல்லாமல் போனாலும் அந்த தேவனாய கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து அல்லேலூயா நமக்கு நிழலாக இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை அல்லேலூயா அந்த வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து நல்ல ஒரு நிறைய பாடல் கர்த்தாவே நீர் எங்கள் துணை ஆண்டவரே, ஆண்டவர் எப்போது எங்கள் நிழலாக இருக்கிறீரப்பா, நீங்கள் தான் எங்கள் துணை, எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் தான் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்துகிறீங்க என்று சொல்லி நல்ல ஒரு பழைய பாடல் எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை கட்டி இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து அல்லேலூயா அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆமென். எத்தனை இடம் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் அடைக்கலாம். ஆண்டவரே உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலாம், நீங்கள் தான் எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி நல்ல ஒரு பாடல் ஒரு விஷயம் நான் வாயில திறந்து நான் சொல்லுவோம். ஆமென். நம்மளை நம்பினோர் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, ஆமென், யார் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, கூட இருந்து நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் சரி,
ஆமென். நம்மளுடைய பார்வை ஆண்டவர் மேலே நாம் வைக்கும் பொழுது ஆமென். ஆண்டவரே நீங்களே எனக்கு தந்தேன். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்ட ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்களை படைச்சிங்க, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு தஞ்ச ஆண்டவரே. உண்மை போல ஒரு தெய்வத்தை நான் கண்டதே இல்லை, உண்மை போல ராஜாதி ராஜாவை நான் கண்டதே இல்லை என்று சொல்லி ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவரே நீங்கள் தான் என் தஞ்சம் என்று சொல்லி எத்தனை இடம் வந்து சேர்ந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்து சேர்ந்தாலும் அல்லேலூயா நீங்கள் தான் எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. உண்மை போல ஒரு தெய்வம் இல்லைப்பா, நீங்கள் தான் எங்கள் நல்ல தெய்வமாக இருக்குன்னு சொல்லி வாயிலை ஒரே ஒரு விஷயம் இந்த கவி மாத்திரம் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தோமா? அல்லேலூயா, ஆமென். எத்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, உலகிலோ இவர் சிறந்தவன். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆயிரம் நாவுகள் சேர்ந்து சொல்லும் ஆண்டவரே, 1000 நாவுகள் தந்தாலும் ஆண்டவரே பாடப்படுவோம். வீழ்ச்சியுள்ள தேவன் நீர் ஆண்டவரே, நீர் மகிமுள்ள தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி சொல்லி வாயில திறந்து உற்சாகமே நாம் பாடுவோம். ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு பழைய பாடலுங்க. அல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தில் ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி. நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நாம் நினைக்க முடியாதுங்க. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், சங்கீதம் 70 சங்கீதம் பார்க்கும் பொழுது, தேவனே நீர் என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் அப்படி சொன்ன சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்வார்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரோம், நீரே என் துணையும், நீர் தான் என்னை விடுவிக்கிற தேவனமாய் இருக்கிறீர், தாவே தாமதியாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாம சொன்ன ஆண்டவரே நீங்கள் தான் என் துணை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, நீங்கள் தான் என் அடைக்கலம், உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து நாம் சொல்லலாங்க. ஏன்னா அவர் நமக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறாங்க. சங்கீதம் 119 சங்கீதத்தில் சொல்லும்போது சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், என்னுடைய இருதயத்தை நீர் விசாலமாக்கினீர் ஆண்டவரே, உங்களுக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் என்று சொல்லி சொன்ன அதே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயம் அந்த பொருளாசைக்கு சாயாதபடி நீர் என்னை பாதுகாத்தீர், அது சாராதபடி நீ பாதுகாத்து உங்களுக்கு சோத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் சொல்லலாம். ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கினவரே நமக்கு நன்றி செலுத்துறேன் என்று சொல்லி நாம் சொல்லலாங்க. ஒருவேளை நம்ம சிறுமை எளிமையுமாக இருந்த ஆண்டு சொல்கிறாரு, சிறுமையில் அவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிற தேவன், நமக்கு அவர் பங்கான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாயின் உற்சாக வழிகளை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா உள்ளத்தினால் மிகவும் வாயினாலேயோ உதட்டினாலேயோ சோசனம் என்று சொல்லாமல் கர்த்தர் செய்த நன்மைகளே, கர்த்தர் நமக்கு இதுவரை நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்து நாம் வாயினாலே அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உற்சாக வழிகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய உற்சாக வழிகளை அவர் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் ஆண்டவரே நீரின் மறைவிடம் அப்படின்னு சொல்கிறார். நல்ல பாடம் இல்லை, ஆனால் எனக்கு கேடகமானவர் நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த காலை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன், நம் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்த தேவன். அல்லேலூயா. ஆனால் நாம் தைரியமாக சொல்லலாம், ஒருவேளை
நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை வியாதியாக இருக்கிறோமான சொல்ல ஆண்டவரே உங்களுடைய தலைமுகளால் நான் சுகமானேன். நம்முடைய நாமம் யெகோவா ரப்பா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களுடைய தலைமுகளால் நான் சுகமானேன் ஆண்டவரே, நான் சுகமானேன். உங்கள் காயங்களினால நான் சுகமானேன் ஆண்டவரே. என்னுடைய நோய்களை நீ தீர்த்தீர், எல்லாவற்றையும் சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்தீர் என்று சொல்லி நாம் உற்சாகமாக நாம் சொல்லலாம். ஒருவேளை நாம் இந்த தபசு காலம் என்று சொல்லப்படுகிற இந்த 40 நாள் இந்த உபவாசம் இல்லைன்னா இந்த 40 நாள் 2 நாட்களிலே நாம் இருக்கோங்க. ஒரு சில நிறைய டிபேட் போயிட்டு இருக்குது. 2 காலம் இது தேவையா, இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க. என் ஆண்டவராய கர்த்தர், என் தேவன், பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தளினார். என்னுடைய வாழ்க்கையில் இது நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் பரிசுத்தமாவதற்கு நம்மை நாமே சோதி தெரிந்து நாம் சுத்திகரிக்கப்படுவோமான வேலையா, நம்மை நாமே சோதி தெரிந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அந்த இருதயத்தை அல்லையா நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது அல்லையா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லையா எல்லா காரியங்களும் வெற்றியாய் முடியுங்க, மாறுதலாய் முடியுங்க. அல்லையா நம்ம ஒரு விசுவாசத்தோடு நான் சொல்லுமா, ஆண்டவரே நான் சுகமானேன், ஆண்டவரே என் நோயிலிருந்து சுகமானேன், என்னுடைய ஆத்மாவுடைய பாவத்திலிருந்து நான் சுகமானேன். நீ உம்முடைய ரத்தத்தை எனக்கு சிந்தி என்னுடைய ஆத்மாவை நீ சுகப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு உற்சாகத்தோடு நான் சுகமானேன் ஆண்டவரே என்று சொல்லி வாயிலிருந்து உற்சாகமாய் ஹல்லேலூயா நான் சொல்லும் ஒரு அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord. நான் சுகமானேன்,
ஆக்சுவலாக அது வந்து பார்த்து சொல்கிறாரு, அவங்க பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பலவீனம் நல்லங்க, நம்ம பலவான்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆமென். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பலவீனத்தில் இந்த பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த சொல்கிற வார்த்தை ஒரு அந்த நேரத்தில் பவுலை பலப்படுத்தி இருக்கோங்க. அல்லையா, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பலவீனம் நல்லங்க, அந்த தேவன் நம்மை பலமுள்ளோடு ஆக்குற தேவன். அல்லையா, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அல்லையா, ஆனால் சங்கீதக்காரன் உணர்ந்தனால தான் சொல்கிறாரு, என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருப்பவரே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது அல்லையா, நம்ம பலவான்களாக இருக்கிறோங்க. சத்ருவானவன் அல்லையா, பிசாசானவன் வேதம் அழகான ஒரு வசனம், உடனே விழுங்கலாமல் வந்து வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்கள் பிசாசானவன் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவன், நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிற தேவன், நம்முடைய போக்கையும் வரட்டையும் பாதுகாத்துக் கொள்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கிற தேவன் அதனால அன்பு வைத்து கிருபை வைத்து அப்படியே நம்ம விட்டு விடலைங்க. மீட்கும்படியாக அதை விட்டு நான் விலகி போகும் பொழுது அப்படியே நம்ம விட்டு விடாதபடிக்கு மீட்கும்படியாக ஒரே பிரமாதம் எக்ஸ்பிரஸ் நமக்கு தந்தில் மீட்டெடுத்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஒரு நம்ம வாழ்க்கையில் இருள் போன்ற காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாருங்க. நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்கிற தேவன். ஆமென். நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. அந்த பிராணனை அழிவுக்கு நீக்க தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிற அந்த வாயை அவருடைய நன்மையினால் திருப்தியாக்குற தேவன். ஆமென். அல்லேலூயா. நாட்டில் சில ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக, இந்த அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருப்பவரே, கீழையாக இருப்பவரே, எனக்கு சோத்திரம் என்று சொல்லி வாயை திறந்து நம்ம சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த பாவத்தை நம்ம செய்கிற பாவங்களை ஒரு விஷயம் நினைத்து நம்ம கண்டித்திருப்பானால் அந்த உலகத்திலே இருக்க முடியாதுங்க. கிருபையாய் நம்ம இருந்து அல்லேலூயா நம்மை மீட்க முடியாதுன்னு தம்முடைய ஒரே பரவனமாக தந்தாரு. ஏற்பட்ட நல்ல தேவாதி தேவனுக்கு உற்சாகமாய் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீ சரிகட்டாமல் இருந்தவரே, உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாண்டவரே. இந்த இருதயம் உண்மை நம்பி திடனாயிருக்க செய்தவரே உமக்கு சோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் நீ பலனாயிருப்பவரே உமக்கு சோத்திராண்டவரே. ஏற்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கிடந்ததே உமக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அகற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். போட்டில் போயிட்டு படகுல போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கீழே போய் நித்திரையாக இருந்தாரா. எல்லாரும் கடலில் இருக்கிற அந்த அலை, அந்த காற்று, பயங்கர காற்று, புயல் போன்ற காற்று, புயல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் விட இப்படிதாங்க அநேக காரியங்கள், புயல் போன்ற காரியங்கள், சூறாவளி போன்ற காரியங்கள் நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசமாக இருந்து அதற்கு எதிர்த்திருக்கிறோமா? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிற தெரியுமா? அவங்கள பார்த்து உடனே அவங்கள கண்டம் பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு காற்றையும் கடலையும் அதட்டித்து தான் அதை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க என்று சொல்லி. இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், இருள் போன்ற காரியங்கள் இருந்தாலும், செங்கடல் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஆமென், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி நமக்கு பாதுகாப்பு தருகிற தேவன். அதை நம்ம தைரியமாக சொல்லலாம். ஆண்டவரே, இந்த உலகத்தில்
காலத்தில் எனக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்கிறீங்க, நீங்கள் பலனாக இருக்கிறீங்க, என்ன நீங்கள் வழி நடத்துறீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதனால் எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி நான் அஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், நம்முடைய கோலும் கடியும் என்னை தேற்றும், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அல்லேலூயா உற்சாகமை உள்ளத்து ஆழத்திலிருந்து ஒரே ஒரு இசை அப்படியே சொல்லுமா. தேங்க்யூலா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து வெற்றி நாட்டம் போதினார், கர்த்தரே என்னோடிருந்து வெற்றி நாட்டம் போதினார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். எல்லாரும் வாயில தந்து சொல்லுமா, நான் அஞ்சிட மாட்டேன் என்று சொல்லி அல்லேலூயா. ஓதி ஷாபராலா பாபா எல்லாரும் வாயில தந்து சொல்லும், ஆண்டவரே நான் அஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிற தேவன், என்னுடைய தோளு தடியும் என்னை கேட்கும் என்று சொல்லி உற்சாகமே உள்ளத்தின் ஆழத்தில் நான் சொல்லுமா. அல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அலைகள் படகிலே போதிலே ஆற்றினாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்கள் கோலும் தடியும் உங்கள் பேச்சும் இந்த உலகத்தில், இந்த உலகம் இன்னும் கடல்ல, அந்த படகுல, அந்த வாழ்க்கையும் படகுல ஆமென் ஏற்பட்ட காரியங்கள், அலைகள், காற்று மோதினாலும் நீங்கள் கடல் மேல நடந்து வந்து எங்களை தூக்கி எடுக்கிற தேவன். தூக்கி நீர் ஆண்டுவரே, உங்களோட கரம் நீக்கி எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டுவரே. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வைக்கிற தேவன், சமாதானத்தை தந்த தேவன், குடும்பத்தில் சமாதானத்தை தருகிற தேவன், பாத்திரம் நிரம்பி வழி செய்கிற தேவன், அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. காலமெல்லாம் நம்மை பாடுவோம், நாங்கள் துதிப்போம், நம்மை கூட்டுவோம் ஆண்டவரே, நம்மை மகிமைப்படுத்துவோம். அன்னையை நாங்களே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துவோம், துதிக்கிறோம். எல்லாவற்றிற்கு எல்லாம் ஆனவரே நமக்கு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. என்னை எப்பொழுதும் நீங்காமல் ஆண்டவரே, கண்மணி போல என்னை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். நமக்கு கொடாக்குடி நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம்ப்பா. சோதர சொல்லுங்கள். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதர செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பண்ண கர்த்தர் கிருபை செய்து உங்களுக்கு நாங்கள் சோதர செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய பலம் பூரணமாய் விளங்கினதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் எங்களோட கூட தடைகளை எடுத்து போட்டு அல்லேலூயா ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்ததற்காய் நமக்கு சோதரம். விசேஷமாக இந்த வேலையில் எங்களோடு கூட இருந்து ஆராதித்த ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் அவர்கள் மேலே அவங்க குடும்பத்தின் மேலே தங்கி இருக்கட்டும். யாரெல்லாம் அந்த வேலையில் நம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை, என் குடும்பத்தில் ஒரு விடுதலை, என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு விடுதலை, என் கணவனுக்கோ இல்லை என் மனைவிக்கு ஒரு விடுதலை என்று சொல்லி உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி வாழ்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ, இன்னும் பரிசுத்தப்பட கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மட்டும் ஜீவன் சுகம் பல அந்த நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த போகிற நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. உங்களுக்கு சோதர செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த டிவி மினிஸ்டர் பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபை அவர் மேலே இருக்கட்டும், அவங்க குடும்பம் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே இந்த ஜீவ ஊழியத்துடைய தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்தித்த ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குறைகளை நிறைவாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஊழியத்தினுடைய குறைகளை நிறைவாக்கி கொடுக்கின்ற செபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை போகக்கூடாத தடை பண்ணுகிற இடங்கள் மூலமாக ஆண்டவரே இந்த மீடியா மூலமாக உங்களுடைய வார்த்தை கொண்டு செல்ல கர்த்தர் இந்த டிவி மீடியாவை நீர் உபயோகப்படுத்துறதுக்காக நமக்கு சோதர செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. கர்த்தருடைய கிருபையும் சமாதான சந்தோஷம் இருக்குன்னு நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ. கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிக்கும் நிகழ்ச்சியில் எனக்கு கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் அடுத்த வாரத்துலேயும் இதே மாதிரி ஆராதிப்போம் ஜெபிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும். விசேஷமாக நம்ம இந்த தபசு நாட்கள் என்று சொல்லுகிற இந்த லெந்து நாட்கள் உள்ள ஆமென் நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இன்னும் அவரை கிட்டி சேர இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் நாம் இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் தங்கி இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.